முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. அப்பா முருகா என்னை காப்பாத்துங்க, என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமும் சோதனைகளும் பிரச்சனைகளும் இருக்குன்னு வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு இப்போதே இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கேன். நான் பல முறை உன் பொறுமைகளை சோதிச்சிருக்கேன், உனக்கு சோதனைகளை கொடுத்துருக்கேன். ஆனால் ஒருபோதும் உன்னை தோற்று போகவோ வேதனையில் விழுந்து விடவோ விட்டுட மாட்டேன் என் செல்வமே. நீ எப்போது என்னை நினைச்சாலும் உடனே உனக்காக ஓடிவர நான் தயாராகவே இருக்கேன். அப்பா முருகா, எனக்கு மட்டும் என் சோதனைகளை தருகிறீர்கள் என்று தானே என்னிடம் கேட்கிறாய். நான் எப்போதும் உனக்கு மட்டுமே பிரச்சனைகளை கொடுக்கல. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாருக்கும் சோதனைகள்ங்கிற பேர்ல சில கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் கடந்து வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். உனக்கு நான் கொடுத்த சோதனைகளும் கூட நீ இந்த உலக அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு வாழ்க்கையை வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன் என் செல்வமே. உனக்கு எதை எப்போ தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் இப்போது உனக்கான வெற்றியை நீ பெறும் விதமாக, உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் விதமாக நாளைய நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி வருத்தப்படாத. நாளைக்கே நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போறேன் என் செல்வமே. நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையே உனக்கு வரமாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் தரப்போறேன். நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி முடிக்க போறேன். எப்போதும் யாருடைய அன்புக்காகவும் நீ ஏங்கி காத்திருக்காதே. அடுத்தவங்க உன் மேல அன்பு காட்டுவாங்க, பாசமா நடந்துக்குவாங்கன்னு நினைச்சினா அவங்களுக்கு உன் மேல பரிதாபம் வரும். அன்பு ஒருபோதும் வராது. அதுக்கு பதிலா உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் சரியா செஞ்சு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா எல்லாரும் உன்னை தேடி அன்பையும் பாசத்தையும் தேடி ஓடி வருவாங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகவே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனிமே ஒவ்வொன்றா உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். என் அருளை தேடி ஓடி வந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த பூமியில் நீ எங்கெங்கேயோ என்னை தேடிக்கிட்டு இருக்க. ஆனால் நான் உனக்குள்ளேயே உன் மனசுக்குள்ளே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. காலம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீ மாய வாழ்க்கையில தேவையற்ற விஷயங்களின் பின்னால போயிடாதே. அமைதியாக அமர்ந்து என்னென்ன செய்யணும், அதை எப்படி சிறப்பாக செய்யலான்னு யோசிச்சு பாரு. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெருசா நினைச்சு கவலைப்படாத. என் அருளால எல்லா பிரச்சனைகளும் சரியாகி கண்டிப்பா நீ நினைச்சது நடக்க தான் போகுது. வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையோட என்னை நம்பி வணங்கக்கூடிய உன்னை எல்லார் கண் முன்பாகவும் உயர்த்தி காட்டுவேன். எந்த இடத்துல உன்னை தள்ளி வைக்க நினைச்சாங்களோ அதே இடத்துல அவங்க தள்ளி வைக்கவே நினைக்கவே முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் என் செல்வமே. நீயாகவே யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியும் போதே தள்ளி நிற்க கற்றுக்கோ. ஆனால் தளர்ந்து போகக்கூடாது. நீ பயந்துகிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் பயத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினைச்சதை விட இனிமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் நீ இழந்ததை விட இப்போது 2 மடங்காக வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போறேன். நீ யாரையும் நம்பி வாழ வேண்டாம் என் செல்வமே. தன்னுடைய தேவைக்காக மட்டுமே உன்னுடன் பழகக்கூடிய சில மனிதர்கள் தேவைகள் முடிஞ்சதும் கண்டிப்பா உன்னை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அதனால யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீ ஜெயிக்கிறத மட்டுமே தன் வெற்றியாக நினைக்கக்கூடிய நல்ல உறவுகளை மட்டுமே நம்பு. அதுதான் நிலையானதா, நிரந்தரமானதா, உண்மையானதா உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கும். நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுக்க தயாராகவே நான் இருக்கேன். உன்னுடைய உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் அடிபணிந்து உனக்கான அருளை கொடுப்பதற்காகவே இப்போது இந்த முருகன் உன்னிடம் பேச வந்திருக்கேன். கண்டிப்பா நாளைக்கு நான் சொன்ன இந்த தேதியில உன் வாழ்க்கையில நடக்க போற அதிசயங்களை பார்த்து மகிழ்ந்து நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்லுவாய் என் செல்வமே.
உறுதியான மனசோட என் மேல நம்பிக்கையோட இருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் சரியா சிறப்பா நான் அமைச்சு தர்றேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நீ என்கிட்ட கேட்ட எல்லா வேலைகளையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நீ எந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முயற்சி செஞ்சியோ அது எல்லாமே உனக்கு வெற்றியை தரப்போகுது. நீ எவ்வளவு தீவிரமாக எல்லா வேலைகளையும் முடிக்க போராடுகிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ செய்ய நினைக்கிற விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். எல்லா முயற்சிகளும் சேர்ந்து உனக்கு நன்மையாய் மாறும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் மனமுருகி என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே? நானும் அதை மனதார ஏற்றுக்கொண்டேன். கண்டிப்பா உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல பலனை உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் அழகானதா மாறப்போகுது. இந்த திருச்செந்தூர் கடல் அலைகளைப் போல உன் கவலைகளும் பயந்து ஒதுங்கி ஓரமாய் ஒதுங்க போகுது என் செல்வமே. நீ எப்போதும் எதையும் எதிர்த்து நிற்க தயாராகு. கடல் அலைகள் கரைக்கு வந்துட்டு எப்படி வேகமாக உள்ள ஓடுமோ அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் உன்னை வேகமாக எதிர்த்து நின்றாலும் இப்போது உள்வாங்க போகிறது. நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் அழகாக உனக்கு நடத்தி தர்றதுக்காக இந்த முருகன் நான் தயாராயிட்டேன். இப்போது உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். உனக்கான அழகான வாழ்க்கையும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்வமே. நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் உனக்கு நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன்னு நம்பு. உன்னை அவமானப்படுத்துகிறவங்க முன்பாக, உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் முன்பாக நீ நன்றாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் சார்பில் உன் வாழ்க்கை மூலமாக நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன். இனிமே உன்கிட்ட இருந்து வாழ்க்கைனா என்ன இவ்வளவு மோசமாக இருக்குன்ற அந்த வெறுப்பான சொற்களை நான் கேட்கக்கூடாது. வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, நான் நிம்மதியாக இருக்கேன்ற அந்த சந்தோஷமான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருவதை கேட்கவே நான் ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கேன். இருண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையில் என்னால் விளக்கேற்ற முடியும். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இன்னும் சரியாக 24 மணி நேரத்திற்குள்ளாகவே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ இப்படியே போயிருமோன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். அனைத்தையும் மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும். உன் வாழ்வின் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு புது புது அனுபவங்களை நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். நீயும் எப்போதும் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே உன் வாழ்விற்கான வெற்றிகளை பெற தயாராகு. நீ எதை நினச்சி கவலைப்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ பொறுமையாயிரு. உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தர்றேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என் செல்வமே. நீ உயிரா பெருசாக நினச்ச உறவுகள் எல்லாருமே உன்னை ஒதுக்குறாங்களே நினச்சி கலங்காதே. உனக்கு உயிருக்கு உயிராக நான் இருந்து உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் செய்து தருவேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை காயப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் மனம் வருந்தாதே. யாரையும் பழிவாங்கும் எண்ணமும் உனக்கு வர வேண்டாம். எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ அனுபவிக்கிற கஷ்டங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ மனமுருகி கண்ணீர் பெருகி என்னிடம் வேண்டி கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. இந்த திருச்செந்தூர் முருகன் சரியான சமயத்தில் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன்னு நம்பிக்கையோடு இரு. யார் உன்னை விட்டு போனாலும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை இனிமையானதாக மாற்ற போகிறேன். விடியும் பொழுது உனக்கான பொழுதாக இருக்க போது. நீ விரும்பியது எல்லாம் நாளைக்கே உனக்கு நல்லபடியாக வந்து சேரும். தித்திக்கும் கரும்பை போலவும் அழகான மலர்கள் போலவும் உன் வாழ்க்கை இனிமையானதாக மலரப்போகுது என் செல்வமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் அழுக வேண்டாம். நாளை பொழுது விடிந்தவுடன் உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறும். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே ஓம் முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டே எந்திரி.
உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செஞ்சு உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக கொண்டு வருவேன்.